Morning, praise Lord. Welcome to this video. மணி 4:30 ஆகிடுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் காலையிலே எழுந்து ரெடியாகிற அந்த டைப் கிடையாது. ரொம்ப நாள் நான் சிக்காக இருந்தேன். மிகுந்த ட்ராவலில் அந்த மாதிரி சரீர பாடுகள் நிமித்தம் என்னால் இது மாதிரி காலையிலே எழுந்து என்ன வேலைகளை செய்ய முடியல. அதிகமான தூக்கம், சோம்பேறித்தனம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கவர்மெண்டில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்ட்டு செய்கிறாங்க. ஸ்வாட்னாக்கா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டுன்ட்டு நம்மளுடைய கேரக்டரை நம்மளே அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதில் நான் முக்கியமாக சொன்னது இது மாதிரி லெத்தார்ஜி, அதிகமான தூக்கம், அது மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதுக்கான பயிற்சிகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் நான் இப்போ அந்த பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறதுனால என்னால் இந்த மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுந்து சாட்சிகளை சொல்ல முடியுது. எனக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய பக்கத்தில் அவங்க வச்சாங்க. அதாவது என்னுடைய ரூம்மேட் 4 மணிக்கெலாம் எழுந்து ரெடி ஆகிட்டு துணிகள்லாம் கூட துவைச்சி போட்டுடுவாங்க. அப்புறம் உட்காந்து வேதாமத்தை படிப்பாங்க, எழுதுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு, நமக்கு சோர்வுகளை மறக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பிரிஸ்காக இருப்பாங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி கிருபைகளை கற்று தரணும் அப்படின்ட்டு நான் வேண்டி நான் இந்த கிருபைகளை நான் பெற்று அதை சாட்சியாக நான் சொல்கிறேன். இன்னும் என்னென்னா அதிகமாக ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் கல்லூரி நாட்களில் சின்ன சின்ன பைபிள் எல்லாம் வாங்கி அதை கிடியோன்ஸ் எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், அது போல் டிஸ்ட்ரிபியூட்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன். 20s. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ப்ரேயர்ஸில் லீடர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹோலினஸ் வில் ரேடியேட் அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் மற்றவருடைய இருதயத்தில் கிரியை செய்யும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி தந்தாங்க. அது உங்களை பார்த்து அவங்க உங்களுடைய சாட்சியான ஜீவியத்தை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படாத கணவர் கூட அவங்க ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பேசிக்காக அவங்க நம்மளை இவங்க யாரோடையோ மேரேஜ் பண்ணவோ அதுக்காக தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க மோஸ்ட்லி அப்படி தான் நினைக்கிறாங்க. என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அப்படி தான். ஸோ நான் இஃப் நாட் மீ பட் ஹூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாட் மீ பட் ஹூ அப்படின்றாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கும், எய்ம்ஸ் இருக்கும், சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்க படித்து வளர்ந்துருப்பாங்க. அதனால் எல்லாரையுமே அதுமாரி கணிக்க கூடாது. ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அதான் நம்முடைய ஜீவியத்தின் மூலம் தான் நம்ம
90% இன்னொருத்தரை அக்னியிலிருந்து ரட்சிக்க முடியும். ஒரு 10% நம்முடைய வேர்ட்ஸு யூஸ் பண்ணி அல்லது நம்முடைய அனுபவ சாட்சிகளை சொல்லி நம்ம அவங்கள ஆதாயம் பண்ண முடியும். இது பெரிய ஊழியக்காரங்க எப்பவுமே சொல்கிறது தான். ஸோ இந்த காலவேளையில் ஊழியம்னா வந்து நிறைய ஆராதனைகளில் கலந்து கொள்வதோ, நிறைய ஜபங்களில் கலந்து கொள்வதோ இல்லை. இங்கே ஜபம் அங்கே ஜபம் அப்படின்னு ஓடக்கூடாதுன்னே எங்கள் பாஸ்டர் சொல்லி தந்துட்டார். இப்போல சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யோசிப்பு கதையை சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். அது நல்லா சொல்கிறாளே குழந்த அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்காக ஓவராக வந்து 3 தடவை 4 தடவை ஒவ்வொரு டீச்சராக வந்து சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடுச்சு. அப்புறமா இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது டீச்சர் அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன். அது போல் ஓயாமல் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறது நம்மளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், மற்றவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். பீலிப்பை சாகாடும் அச்சிடும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படி இருக்கு. அதுபோல் மயிலிறகே ஆனாலும் அந்த பண்டத்தை வந்து இப்போ நம்ம ஒரு வண்டின்னு வைங்கன்னா நம்ம மூளைக்குள்ளே நிறைய ஏற்றிக்கிட்டால் வந்து அந்த வண்டி வந்து அச்சாணி முடிஞ்சிடும். அதுபோல் ஓவராக செய்யாதீங்க அப்படின்னு நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். அதுபோல் ஒரு குதிரைக்கே கூட ஆகாரங்களை நம்ம வைக்கிறோன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான ஆகாரத்தை ஒரே நாளில் தந்துட மாட்டோம். அதுபோல் ஆனால் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் செய்யறதில்ல. ஒருத்தர் எனக்கு அது மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. நான் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு வேலை அது மாதிரி இருக்கு போல இருக்கு. என்னுடைய எய்ம் என்னென்னா வந்து ஐ வாண்ட் டு லேர்ன். அதுதான் லேர்ன் மோட்லேயே தான் நான் இருப்பேன். மற்றதை கத்தர் மேல் பாரத்தை நான் வச்சு நான் ஜீவிக்கிறேன். ஸோ இதை நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.